ஐயா, இந்த ஐயாவளி கடந்து வந்த பாதை என்ற தலைப்பிலே தொடராக ஒரு வெளியிட்டு கொண்டிருக்கின்றோம். அது பாகம் 3வது இந்த வெளியீடு. அன்பு கொடி மக்களே, வணக்கம். ஐயாவளி வளர்ச்சிக்கு காரணமானவர்கள் இந்த தலைமுறையினர். இதற்கு முந்தைய தலைமுறையினர்களெல்லாம் ஐயா கொடுத்து சென்ற அந்த அகிலத்திரட்டு பொக்கிஷத்தை பாதுகாத்தும் ஐயாவினுடைய பணிகளை சிறப்பாக செய்தும், அத்தோடு திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் அந்த காலத்து பிஏ படித்திருந்த காரணத்தால் அவருடைய தொடர்புகள் காரியங்கள் என்று அவர் ஓரளவிற்கு தான் எடுத்து செல்ல முடிந்தது. ஆனால் இந்த தலைமுறையினர் சற்று வேகமாக வளர்ச்சி பாதையை எடுத்து சென்றார்கள். அதாவது பால ஜனாதிபதி ஐயா அவர்கள் சட்டக்கல்லூரியிலே படித்தார். சென்னையில் படித்து கொண்டிருந்தார். பால பிரஜாபதி ஐயா அவர்கள் பியூசி படிப்பை முடித்துவிட்டு அவரது தந்தை திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் நடத்தி வந்த காலச்சங்கு என்ற பத்திரிகையும் ஆன்மீக பத்திரிகையும் குருகுல சேவாதளத்தையும் திறம்பட நிர்வாக பொறுப்புகளை கவனித்து அகிலத்திரட்டையும் கையில் கொடுத்தார்கள் திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள். ஆக இதை பாக்கியமாக பெற்றுக்கொண்ட பிரஜாபதி ஐயா அவர்கள் ஐயாவளிக்கான பணிகளில் தீவிரமாக கவனம் செலுத்தினார்கள். பாத யாத்திரைகள் 10 நாளாக 2-3 கட்ட பாத யாத்திரைகள் நடத்தினார்கள். குமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து தாங்கல்களுக்கும் சென்று வந்தன. அத்துடன் அடியேனும் சென்றிருந்தேன். இப்படி ஒவ்வொரு முயற்சியும் ஐயாவளியின் வளர்ச்சியை நோக்கியே சென்று கொண்டிருந்தது. தாங்கல்களிலும் அறப்பாடசாலைகளை நடத்தி பிள்ளைகளை ஆர்வப்படுத்தி ஐயாவளி கருத்துக்களை அறிய செய்வதற்காக பாடுபட்டார்கள். அதுபோக மாநாடுகள் நடத்தி மக்களை கூட்டுவித்து ஆங்காங்கே ஒரு நிகழ்ச்சிகளை நடத்தி ஒரு கலகலப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு நமது ஆத்தூர், அந்த ஆத்தூரிலே ஒரு தாங்கல் இருக்கின்றது. அந்த தாங்கல் சற்று பக்கத்திலே ஆற்றங்கரை ஓரமாக ஒரு செங்கல் சுளை மைதானம் இருந்தது. அந்த மைதானத்திலே முதல் மாநாடு நடத்தப்பட்டது. அடுத்தபடியாக ஐயாவளி மாநாடு அடுத்து தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என்று வள்ளியூரிலே ஒரு மாநாடு சிறப்பாக நடத்தப்பட்டது. அதுபோக ஆறுமுகநேரியில் 3வது மாநாடு நடத்தப்பட்டது. இப்படி எங்கும் மாநாடு என்று மாநாடுகள் நடத்தி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதுபோக கார் பவனி மூலமாக நெல்லை மாவட்டத்தை, குமரி மாவட்டத்தில் பாத யாத்திரை மட்டும்தான். நெல்லை மாவட்டம் கார் பவனியாக சென்று எல்லா தாங்கல்களுக்கும் சென்று வர வேண்டும் என்று சென்றிருந்தோம். அடியேனும் அதில் பங்கு பெற்றதுண்டு. இப்படி
இந்த கார் பவனி செல்லும் போதெல்லாம் போகும்போது நாங்கள் பார்த்த இடங்களெல்லாம் இன்று அதே பாதையில் பயணிக்கும்போது ஆங்காங்கே தாங்கல்கள் நிறைய தோன்றியிருக்கின்றன. பனகுடி வழியாக போன அந்த பகுதியில் இன்று தாங்கள், காவல் கிணறு விலக்கிலே தாங்கள், இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் சென்று வந்த இடமெல்லாம் சிறப்பாக தாங்கல்கள் அமையப்பெற்று இன்று பல்வேறு ஊர்களிலெல்லாம் தாங்கல்கள் உருவாகிவிட்டது. 5 நாள் கார் பவனி அன்று பிரஜாபதி ஐயா அவர்கள் சென்று வந்த பாதை வழியே இன்று பார்க்கும்போது கண்ணுக்கு பசுமையாக ஐயா வழி தாங்கல்கள் இருக்கின்றன. அந்த சூழ்நிலை ஐயா பணிகள் வேகமெடுத்தது. எப்படி என்றால், சட்டக்கல்லூரி படிப்பை முடித்து தனது அண்ணனுக்கு துணையாக திரு ஜனாதிபதி ஐயா அவர்களும் இணைந்து செயல்பட்டதினால் ஐயா வழியில் மேலும் மலர்ச்சி கண்டது. இருவரும் இணைந்து செயல்பட்டதினால் ஐயா வழியை மேலும் மேலும் வளர்ச்சி காண வைத்தது. ஏனென்றால், எந்த தாங்கலிலே இருந்து அழைப்பு வந்தாலும் ஒருவர் இல்லை என்றால் ஒருவர் சென்று விடுவார்கள். இப்படி அனைத்து தாங்கல்களுக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போய்கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் அன்று இருந்தது. அதன்படி அவர்கள் போய் வந்து சிறப்பித்தார்கள். இப்படி இணைந்து செயல்பட்டதினால் ஐயாவளி மேலும் வளர்ச்சி கண்டதுடன் பாண்டவர்கள் வளர வளர பகையும் வளர்ந்தது. அதே போல்தான் இங்கும் நம் கண் முன்னால் எப்படி இருந்த இவர்களெல்லாம் இன்று மக்கள் மதிக்கத்தக்க அளவிற்கு ஒரு பெரிய எழுச்சியை இவர்கள் கண்டிருக்கின்றார்களே என்று சாமிதோப்பு சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள படித்தவர்கள், இத்தனைக்கும் படித்தவர்கள் தான், அது படியாதவர்கள் செய்தால் கூட ஏதோ செய்கிறார்கள் என்று நினைத்து விடலாம். படித்தவர்களெல்லாம் சேர்ந்து இவர்களுக்கு எதிராக ஒரு இயக்கத்தை நாம் வழிநடத்தி சென்றால் எப்படி இருக்கும் என்று கணக்கு போட்டு அவர்களும் அதற்கு வேண்டிய வழிகளை செய்து கொண்டிருந்தார்கள். அது பல்வேறு வகையான சிக்கல்களையும் உருவாக்கியது. எப்படி என்றால், அன்றைய காலத்தில் தேவசம் போர்ட்டிலிருந்து ஒரு செக் பண்ண வேண்டும் என்பதற்காக பதிக்குள் வந்தார்கள். வந்தவர்கள் இது ஒரு ஆன்மீகத்தலம் என்ற எண்ணம் கூட இல்லாமல் அவர்கள் கால்களிலே அணிந்திருந்த அந்த பூட்ஸு கூட கலத்தாமல் நமது பதியினுள்ளே நுழைந்தார்கள். வேதனையிலும் வேதனை. இதை எப்படி அணுகுவது என்று தயங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே திரு பையன் செல்வராஜ் அவர்கள் அந்த பூட்ஸு காலோடு உள்ளே நுழைந்த போலீஸ்காரரை தரவென்று இழுத்து வெளியே கொண்டு விட்டு, நீ என்ன நினைத்து கொண்டு எங்கள் ஆலயத்துக்குள் இப்படி நீ பிரவேசிப்பாய்? இதனுடைய புனிதம் உனக்கு தெரியுமா என்று சரமாரியாக கேள்விகளை கேட்டு திணறடித்து விட்டார்கள். இது அன்றைய சூழலில் ஒரு பெரிய பிரச்சனையாகி அதை எப்படி சமாளிப்பது என்று தயங்கிக் கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையை எப்படி சமாளித்தார்கள் என்பதை நாம் சற்று கவனமாக அதை சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை.
அதை அடுத்த பதிவிலே பார்ப்போம். ஐயா உண்டு.